ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இது உங்கள் கே லக்கி. டுடே நம்ம பார்க்க போகிறது 20/4/2021 செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஸ்திரீ சக்தி லாட்ரியோட ட்ரிக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அதில் 2 மெத்தடில் வீடியோ போடுறேன். ஒன்று வந்து டெய்லி ரிசல்ட் வச்சு, ஒன்று வீக்லி ரிசல்ட் வச்சு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ரிசல்ட் வச்சு நான் சொல்கிறேன். இதில் வந்து லாஸ்ட் ஒரு 11 நாளைக்குள்ள ரிசல்ட் எடுத்துக்கிறோம். லாஸ்ட் ஒரு 10 நாளைக்குள்ள ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 6 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா, மொதல் நம்பர் 6 டிஜிட்டில் மொதல் நம்பர் இருக்குல்ல, மொதல் நம்பர் எடுத்துக்கிறோம். அது கூட 2 கூட்டுறோம், 3 வரும். இப்போ இது கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 5. இப்போது 3, 5 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரு. இப்போ நம்ம இந்த காலத்தில் உள்ளதையும் இந்த வரிசையில் உள்ளது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 நம்பர் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். இதை வச்சு தான் இதில் 2 நம்பரில் தான் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. இப்போது 3, 5 நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 748, 636. 636ல் 3 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 3 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 748, 636. இதில் மொதல் நம்பர் 7, அது கூட 2 கூட்டுறோம், 9 வரும். அது கூட மறுபடியும் ஒரு 2 கூட்டுறோம், 11 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம், 1. இப்போ 9, 1 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 377, 016. இந்த 016ல் 1 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 377, 016. இதில் மொதல் நம்பர் 3, 3 கூட 2 கூட்டுறோம், 5 வரும். 5 கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 7 வரும். இப்போது 5, 7 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 632, 155. இந்த 155ல் 5 வந்து டபுள்ஸ் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கு. பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 632, 155. இதில் மொதல் நம்பர் 6, 6 கூட 2 கூட்டுறோம், 8. 8 கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 10 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம், 0. இப்போ 8, 0 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 249, 248. இந்த 248ல் 8 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 8 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 249, 248. இதில் மொதல் நம்பர் 2, அது கூட 2 கூட்டுறோம், 4 வரும். 4 கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 6. இப்போ 4, 6 நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 700, 466. இதில் 2 நம்பருமே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு 3 போர்டில். அதில் வந்து 6 வந்து டபுள்ஸ் வந்துருக்கு, ஃபுல் போர்டுமே பாஸ், ஏபிசி. அடுத்து 700, 466. இதில் மொதல் நம்பர் 7, அது கூட 2 கூட்டுறோம், 9. 9 கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 11 வரும். அதில் 1 எடுத்துக்கிறோம். இப்போது 9, 1 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 648, 012. இந்த 012ல் 1 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 648, 012. இதில் மொதல் நம்பர் 6, அது கூட 2 கூட்டுறோம், 8. 8 கூட 2 கூட்டுறோம், 10 வரும். அது கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம், 0. இப்போது 8, 0 நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 447, 460. இந்த 460ல் 0 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 447, 460. இதில் மொதல் நம்பர் 4, 4 கூட 2 கூட்டுறோம், 6 வரும். 6 கூட மறுபடியும் 2 கூட்டுறோம், 8 வரும். இப்போது 6, 8 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 783, 460. இந்த 460ல் 6 வந்து மறுபடியும் 6 வந்து நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 783, 460. இதில் முதல் நம்பர் 7, 7 கூட 2 கூட்டுறோம், 9. 9 கூட மறுபடியும் 2 கூட்டணும், 11 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம், 1. இப்போ 9, 1 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 47, 88, 41. அதாவது 841. 841ல் 1 வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் 841. 841ல் 1 வந்து பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த மெத்தடில் நாளைக்கு என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாம். 478, 841. இதில் மொதல் நம்பர் எடுத்துக்கிறோம், 4. அது கூட 2 கூட்டுறோம், 6 வரும். 6 கூட 2 கூட்டுறோம், 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை பாருங்கள். இப்போது 6, 8 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரு. இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக ஸ்திரீ சக்தி லாட்டில் வரும் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. நீங்களும் உங்களோட கெஸ்டிங்கில் வந்து மேட்ச் பண்ணி விளாடுங்க. இல்லை மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாமே பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டு. இந்த ஒரு டைம் மட்டும் ஏ போர்டில் வந்திருக்கு. மீதி எல்லாமே பிசி தான் வந்திருக்கு. அதனால் 6 இல்லைன்னா 8 நாளைக்கு கண்டிப்பாக பி போர்டு இல்லைன்னா சி போர்டில் மேக்ஸிமம் 90% சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இது வந்து நான் டெய்லி ரிசல்ட் வச்சு சொல்லியிருக்கேன்.
அடுத்த ரிசல்ட் வந்து வீக்லி ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வீக்லி ரிசல்ட் வச்சு இதில் லாஸ்ட்டு இதே மாதிரி இது வந்து 10 வாரத்துக்குள்ளே வீக்லி ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஸ்திரீ சக்தியோட லாட்ரியோட வீக்லி ரிசல்ட் மட்டும் வச்சு சொல்ல போகிறேன். இதில் 6 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா மொதல் நம்பரையும் 2ஆவது நம்பரையும் பெருக்கிறோம். மொதல் நம்பர் 3, 2ஆம் நம்பர் 6, ரெண்டையும் பெருக்கணும்னா 18 வரும். அதில் 8 எடுத்துக்கிறோம் கடைசி நம்பரை, அது கூட 3 கூட்டுறோம் 11 வரும். அதில் லாஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். இப்போது 8 1 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 248 751. இந்த 751ல் 1 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, 1 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 248 751. இதில் முதல் நம்பர் 2, 2ஆம் நம்பர் 4, ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 8 வரும். 8 கூட மறுபடியும் 3 கூட்டுறோம் 1. இப்போ 8 1 தான் மறுபடியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 314 121. இந்த 121ல் மறுபடியும் நம்மளுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 314 121. இதில் முதல் நம்பர் 3, 2ஆம் நம்பர் 1, ரெண்டையும் பெருக்கணும்னா 3 வரும். 3 கூட மறுபடியும் 3 கூட்டுறோம் 6. இப்போ 3 6 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 575 906. இந்த 906ல் 6 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, 6 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 575 906. இதில் முதல் நம்பர் 5, 2ஆம் நம்பர் 7, ரெண்டையும் பெருக்கணும்னா 15 வரும், 35 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம் 5, 5 கூட 3 கூட்டுறோம் 8. இப்போ 5 8 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 619 802. 802ல் 8 வந்து நம்மளுக்கு 8 வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 619 802. இந்த 802 இதில் முதல் நம்பர் 6, 2ஆம் நம்பர் 1, ரெண்டையும் பெருக்கணும்னா 6 வரும். 6 கூட 3 கூட்டுறோம் 9. இப்போ 6 9 தான் நமக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 727 476. இந்த 476ல் 6 வந்து நம்மளுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 727 476. இதில் முதல் நம்பர் 7, 2ஆம் நம்பர் 2, ரெண்டையும் பெருக்கணும்னா 14 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம் 4, 4 கூட 3 கூட்டுறோம் 7. இப்போ 4 7 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 766 076. இந்த 076ல் 7 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, 7 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 766 076. 766 076. முதல் நம்பர் 7, 2ஆம் நம்பர் 6, ரெண்டையும் பெருக்கணும்னா 42 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம் 2, அது கூட 3 கூட்டணும் 5 வரும். இப்போ 2 5 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 482 785. இந்த 785ல் 5 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, 5 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 482 785. முதல் நம்பர் 4, 2ஆம் நம்பர் 8, ரெண்டையும் பெருக்கணும்னா 32 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம் 2, அது கூட 3 கூட்டுறோம் 5. இப்போ 2 5 தான் நம்மளுக்கு கிடச்ச ஆன்சரு. இதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 728 645. இந்த 645ல் 5 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு, 5 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 728 645. இதில் முதல் நம்பர் 7, 2ஆம் நம்பர் 2, ரெண்டையும் பெருக்கணும்னா 14 வரும். அதில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம் 4, 4 கூட 3 கூட்டுறோம் 7. இப்போது 4 7 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு, லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 249 248. இந்த 248ல் 4 வந்து நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த மெத்தடில் நாளைக்கு என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாம். 249 248. இதில் முதல் நம்பர் 2, 2ஆம் நம்பர் 4, ரெண்டையும் பெருக்கணும்னா 8 வரும். 8 கூட 3 கூட்டுறோம் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தட் பாருங்கள். இந்த மெத்தடில் 8 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. முதல் சொன்ன மெத்தடில் 6 8 சொல்லியிருக்கிறேன். இதில் 2ஆம் மெத்தடில் 8 1 சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் இப்போ இதில் 1 8 6 மொத்தமாக கொடுத்துருக்க நம்பர் 3 நம்பர் தான். கண்டிப்பாக ஒரு 2 நம்பர் வர வாய்ப்பு இருக்குது, டபுள்ஸ் கூட வரலாம். நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்து மேட்ச் பண்ணி விளாடுங்க. இந்த 3 நம்பரையும் மேட்ச் பண்ணி ஏபிபிசி ஏசினாலும் போட்டு விளாடுங்க. மேக்ஸிமம் இதுலேயும் பாருங்கள், இதில் எல்லாமே பிசின்னு தான் வருது. அதனால் பி போர்டு இல்லை சி போர்டில் 6 8 வரலாம். இதுலேயும் அதேமாதிரி தான். இதில் ஏ போர்டு இல்லை சி போர்டு மேக்ஸிமம் ஒரு 2 டைமில் பி போர்டு வந்திருக்கு, மீதியெல்லாம் ஏ போர்டும் சி போர்டும் தான் மாறி மாறி வந்திருக்கு. அதனால் இதில் 8 வருது, எல்லாம் 1 ரிப்பீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படின்னு நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளாடுங்க. என்னோடய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிற டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.